நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா திருப்பதி லட்டுனுடைய பிரச்சனை மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. கார்த்தி ஒரு காமெடியா பண்ண ஒரு விஷயத்தைய பிரகாஷ்ராஜ் அவர் கேட்ட கேள்வியையும் பொங்கி எழுந்த பவன் கல்யாண் பிரஸ் மீட்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, இந்த மாதிரி பேசக்கூடாது, நீங்க பேசுறது ஒரு மதத்தை இழிவுபடுத்துற மாதிரி. లడ్డు కావాలా నాయనా? ఇంకో లడ్డు కావాలా నాయనా? ఇప్పుడు లడ్డు గురించి మాట్లాడకూడదు, సెన్సిటివ్ టాపిక్, మనకు వద్దు అది. మీరు లడ్డు మీద జోక్లు వేస్తున్నారు. నేను ఒక సినిమా ఫంక్షన్ కూడా చూసాను. இது ஒரு சென்சிட்டிவான விஷயம்ன்ற மாதிரி பொங்கி எழுந்து பவன் கல்யாண் பேசியிருக்காரு. கார்த்தி என்னதான் பேசினாரு, அதே போல பிரகாஷ் ராஜ் என்னதான் பேசினாரு. திருப்பதி லட்டுனுடைய பிரச்சனை இன்னும் முடிவுக்கு வந்துச்சா வரலையான்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இன்னைக்கு சமூக வலைதளங்கள் ஃபுல்லாக இன்னைக்கு பேசும் பொருளாக இருந்துட்டு இருக்கு. திருப்பதி லட்டுல மாட்டினுடைய கொழுப்பும் பன்றியினுடைய கொழுப்பும் கலந்த அந்த நெய்யை பயன்படுத்தினாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆந்திராவினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு இதுக்கு முன்னாடி சிஎம் நாயுடு இதுக்கு முன்னாடி சிஎம்மாக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி மேலே அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதுக்கு உடனே பதில் கொடுக்குறாரு ஜெகன்மோகன் ரெட்டி. இந்த மாதிரி விஷயமே நடக்கலை, இது முழுக்க முழுக்க அரசியல் லாபத்துக்காக பொய் பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு இருக்காரு, இவங்க வாயை திறந்தாலே பொய்யை தான் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி கடுமையான வார்த்தைகள்லாம் ஜெகன்மோகன் ரெட்டி இவர் மேலே இப்போ இருக்கக்கூடிய சிஎம் மேலே வச்சுக்கிட்டு வராரு. என்ன வைக்கிறாருன்னு சொன்னால், இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஜூன் மாதம் அங்கே என்னுடைய அந்த டின் அதாவது கண்டெய்னர் வருது, அதை அவங்க செக் பண்ணிட்டு பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது அதில் இந்த மாதிரி விஷயம் கலந்துருக்குன்னும் போது அதை திருப்பி அந்த வண்டியை அமுச்சிடுறாங்க. அதை அமுச்சது ஜூலையில் நடந்தது. இப்போ நம்ம செப்டம்பரில் இருக்கோம். இப்போ இந்த விஷயத்தை இப்போ ஏன் அவர் கொண்டு வரணும்? இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் லாபத்திற்காக ஒரு விஷயத்தை கான்ட்ரவர்சி ஆக்கணுன்றதுக்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் கொண்டு வரான்றத ஜெகன்மோகன் ரெட்டி அழுத்தம் திருத்தமாக மிக கடுமையான சொற்கள், அவங்க குடும்பமே பொய் பேசும், அவர் பொய் பேசுவார், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லி இந்த விஷயத்த முடிக்க பார்க்குறாரு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கார்த்தி அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆந்திராவில் அவர் நடிக்கக்கூடிய ஒரு படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்காக அங்கே போகிறாரு. அங்கே போகும்போது அங்கே உள்ள ஆங்கர் ஒரு ஜாலியாக எல்லார்ட்டையும் கேட்குற மாதிரி ஒரு கேள்வி அவர் படத்தில் ஒரு காட்சியினுடைய கேள்வி, அதாவது கண்ணா லட்டு திங்க ஆசையான்ற மாதிரி அந்த சிறுத்தை படத்தினுடைய அந்த ஒரு காட்சியை வச்சு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் லட்டை பற்றி பேசலை அப்படின்றாரு. மறுபடியும் அவங்க அந்த லட்டு நான் கேட்கல, இன்னொரு லட்டுன்னு சொல்லி அவங்க அந்த மோத்தி லட்டு, அதாவது அந்த ஆரஞ்சு கலரில் ஒரு லட்டு இருக்கும், அந்த லட்டு அவங்க சொல்கிறாங்க, நான் லட்டு ஒத்துன்னு சொல்லி. లడ్డు కావాలా నాయనా? ఇంకో లడ్డు కావాలా నాయనా? ఇప్పుడు లడ్డు గురించి మాట్లాడకూడదు, సెన్సిటివ్ టాపిక్, మనకు వద్దు అది. லட்டை பற்றியே பேசலன்றத அவர் சொல்லிட்டார். லட்டு தான் ஒரு இஷ்யூவாக இருக்குன்றது அவருக்கு தெரியுது ஆந்திராவில். அப்போ அந்த லட்டை பற்றி அவர் பேசலன்றதை தெளிவாக சொல்லிடுறாரு. இதை பவன் கல்யாண் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் இதை கண்டிக்கிறாரு. ப்ரெஸ் மீட்டில் இது ஆக்டருங்களில் எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை ஒரு காமெடியாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இது லட்டு இஸ் a sensitive issue. Don't you ever say that. Don't you ever dare to say that, please. I respect you as actors, but when it comes to Sanatana Dharma, please, you have to think 100 times before you saying a word. இது சென்சிட்டிவான விஷயம் அப்படின்றத அவர் சொல்றாரு. இப்போ கார்த்தியுமே அதான் சொல்றாரு. கார்த்தியுமே என்ன சொல்றாருன்னு சொன்னா, இல்லை இதை பற்றி நான் பேசலன்றத சொல்லிடுறாரு தெளிவாக. அப்புறம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொன்னா, அவர் வெறும் ப்ரெஸ் மீட்டில் ஆக்டருங்க இதை காமெடியாக எடுத்துக்காதீங்க, இந்த விஷயத்த நீங்கள் வேற மாதிரி பார்க்காதீங்கன்றத வெறும் கார்த்திக்கு மட்டும் சொல்லலை, பிரகாஷ் ராஜுக்கும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறான்னு சொன்னால், பிரகாஷ் ராஜ் அன்னைக்கு போட்ட பவன் கல்யாணுடைய ட்விட்டில் இந்த மாதிரி இது கலந்துருக்கு அப்படின்னும் போது அவர் ட்விட் ஒன்று போகிறாரு. அதுக்கு பதில் ட்விட்டாக பிரகாஷ் ராஜ் என்ன போகிறாருன்னு சொன்னால், இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் தான் துணை முதலமைச்சராக இருக்கீங்க, உங்கள் ஊரில் நடக்குது, அதை யார் பண்ணாங்களோ அவங்கள கைது பண்ணுங்க, அவங்க மேலே சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்க, அதை விட்டுட்டு இதை நேஷ்னல் இஷ்யூவாக ஆக்காதீங்க, இதை ஒரு ஸ்டேட் இஷ்யூவாக ஆக்காதீங்க,
உலக நாடுகள் எல்லாம் இதை வந்து பார்க்குற மாதிரி ஏன் நீங்கள் இந்த ஒரு பிரச்சனையை கொண்டு போகிறீங்க? இது ஒரு பிரச்சனையே கிடையாது. யார் தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க மேலே சட்ட ரீதியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். இதையே நீங்கள் ஏன் இவ்வளோ பெருசுப்படுத்துறீங்கன்றத பிரகாஷ் ராஜ் கேட்குறாரு. குறிப்பாக என்ன சொல்கிறான்னு சொன்னால், நீங்கள் அவங்க வந்து இப்போ பிஜேபியினுடைய கூட்டணியில் அலைன்ஸில் தான் இருக்காங்க. ஒருவேளை நீங்கள் அவங்க சொல்லி நீங்கள் இதை பண்ணுறீங்களான்ற மாதிரியான டைரக்டர் அவர் கேட்கக்கூடிய அந்த இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது முடிஞ்சிருது. இது முடிஞ்சதுக்கப்புறம் கார்த்தி வந்து பேசுனதுக்காக கார்த்தி வந்து ட்விட்டில் வந்து மன்னிப்பு கேட்குற அவருடைய ட்விட்டர் வலைதளத்தில் எக்ஸ் வலைதளத்தில் அவர் என்ன போடுறாருன்னு சொன்னால், இந்த மாதிரி விஷயத்த வந்து பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி எனக்கும் வந்து மிக நான் நேசிக்கக்கூடிய நான் வணங்கக்கூடிய ஒரு கடவுள் தான் வந்து திருப்பதின்னு சொல்லி அவரும் சொல்லிடுறாரு. சாரின்னு சொல்லி முடிச்சிடறாரு. அதுக்கு உடனே பவன் கல்யாணம் வந்து ட்விட்டு வந்து பதில் ட்விட்டு நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பார்த்து இதை வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்டது வந்து எனக்கு இதுவாக இருக்குது. இதே போல் நீங்கள் வந்து அதாவது இந்த மத ரீதியான கருத்துக்களை வந்து நீங்கள் பேசுகிறத கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்றதையும் அவர் சொல்லி முடிச்சிடறாரு. அதோடு முடிஞ்சிருது. இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரகாஷ் ராஜ் போட்ட ட்விட்டுக்கு வந்து பதில் ட்விட்டாக வந்து பவன் கல்யாணம் வந்து என்ன சொல்கிறான்னு சொன்னால், நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்லக்கூடாது. நான் வந்து வெறும் கோயில் நடந்ததுக்காக நான் வந்து பேசலை. இது மசூதியில் ஏதாவது நடந்தாலும் அதை பேசுவேன், சர்ச்சில் எது நடந்தாலும் நான் பேசுவேன்றத பவன் கல்யாணம் வந்து சொல்கிறாரு. இதை தொடர்ந்து இந்த விஷயம் வந்து விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டே இருக்கிற நிலையில் மறுபடியும் இதுக்கு பதில் ட்விட்டாக வந்து பிரகாஷ் ராஜ் வந்து போடுறாரு. இதை வந்து நான் இப்போ பேசக்கூடிய இடத்துல நான் வெளிநாட்டில் படப்பிடிப்புக்காக போயிருக்கேன். ஆனால் இந்தியா திரும்பி வந்ததுக்கப்புறம் இதுக்கான ஒரு பதிலை வந்து நான் கொடுக்குறேன்றாரு. அப்போ முழுக்க இந்த லட்டுனுடைய பிரச்சனை வந்து யாருமே பேசக்கூடாது, இதில் வந்து ஒரு இதுவாக இருக்குது, இதை தொடர்ந்து யாருமே இதை பேசாதீங்கன்ற மாதிரியான ஒரு இதை வந்து பவன் கல்யாண் வந்து ப்ரெஸ் மீட்டில் வைக்கிறாரு. இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆந்திராவினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி இதில் தப்பு இவங்க வந்து பொய் பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோயிலாக போயிட்டு பாவம் மன்னிப்பு, அதாவது இவங்க பண்ண தப்புக்காக இவர் பாவம் மன்னிப்பு கேட்கறதாக இவர் வந்து ஒரு இதை வந்து முன்னெடுத்துட்டு வர்றாரு. அதை தொடர்ந்து 2-3 கோயிலுக்கும் போயிருக்காரு. அந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பவன் கல்யாணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள், அதாவது கோயிலுடைய புனிதம் வந்து கெட்டுருச்சு, இதனால் கடவுள் வந்து இதுவும் ஆயிடக்கூடாது, அதனால் இதுக்காக ஒரு 15 நாள் அவர் வந்து விரதத்தை வந்து முன்னெடுத்துட்டு இருக்காரு, விரதம் வந்து வச்சிட்ருக்காரு. இப்போ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், ஜெகன்மோகன் சொல்கிறாரு தெளிவாக அந்த இதை வந்து கலக்கப்படலைன்னு சொல்லி. இப்போ இருக்கக்கூடிய சிஎம் வந்து தெளிவாக என்ன சொல்கிறாரு, அவர் கலந்துருக்குன்னு சொல்கிறாரு. இதில் எது உண்மைன்றது நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், பல ஊடகங்கள்லாம் வந்திருந்தது. இந்த நிலையில் இவங்க வந்து இந்த விஷயத்தை ஏன் இவ்வளோ பெருசாக்கணும், இல்லை ஏன் பவன் கல்யாண் வந்து ஏன் இவ்வளோ பொங்கிடணும்? இது வந்து நடந்தது உண்மையாக இருந்தால் தப்பு பண்ணவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணி அவங்கள வந்து கைது செய்கிறது தான் முறையான ஒரு விஷயம். இதை வச்சு ஒரு அரசியலை வந்து பாஜகக்காரங்க வந்து எப்படி பண்ணுவாங்களோ அதே போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆந்திராவினுடைய முதலமைச்சர் வந்து பண்ணுறது வந்து சரியா தவறான்றதை நீங்கள் தான் வந்து நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஜெகன் சொல்கிறது உண்மையா, இல்லது இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் சொல்கிறது வந்து உண்மையா, அல்லது பவன் கல்யாண் கோவப்பட்டது சரிதானான்றதை மக்களாகிய நீங்களே வந்து இதில் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட்